விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முறையாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம லாஸ்ட் 2 months ஒவ்வொரு பிஸ்னஸ் ஓனர்ஸுக்குமே அந்த மாதத்தை 2ஆக பிரிச்சுக்கிட்டு எந்தெந்த தேதியில் என்ன பண்ணணும், அந்த தேதியில் முயற்சிகளை ஆரம்பித்தா வெற்றி கிடைக்கும், அல்லது பண வரவு வரும், அல்லது எந்த முயற்சியும் பண்ணவே கூடாது அப்படிங்கிற தேதிகள்லாம் ரொம்ப தெளிவாகவே சொல்லித்தரோம். உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. எல்லாருக்குமே அது ரிசல்ட்டும் கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மோரோவர் எல்லாருமே ஃபோன் கால் பண்ணுறீங்க, மெசேஜ் அனுப்புகிறீங்க. உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இப்போ இந்த பதிவில் நம்ம ஏப்ரல் 15 30 வரைக்குமான காலகட்டத்தில் ஒவ்வொரு வியாபாரம் செய்பவர்களுக்கும் எப்படி இருக்க போகுது. இதில் வியாபாரம் செய்பவர்கள்ங்கும்போது அவங்கள நம்ம தேதியின் அடிப்படையில் பிரிக்கிறோம். இப்போ 1ஆம் தேதியில் இருக்கிறவங்களுக்கு, 1ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஏப்ரல் 15 30 வரைக்கும். அதே போல் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்குன்னு இந்த தேதியின் அடிப்படையில் இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குங்கிறத விலாவரியாக நம்ம சொல்ல போகிறோம். கவனமாக பகுதியை பார்த்து பயன்பெறுங்கள். இதில் குறிப்பாக ஒவ்வொரு வியாபார ஓனர்ஸ்க்குமே இலவச பொது பலன்கள் அப்படிங்கிற பற்றின குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது. அது ஒவ்வொரு மாதமுமே நம்மளுடைய ஆடியன்ஸ் பார்த்து பயன்பெறாங்க. உங்களுக்குமே உங்கள் வியாபார பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டியனுக்கும் பொருந்திருக்கா இல்லையா, அப்படி பொருந்தலைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. கேட்டுட்டு என்னைய நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் வியாபார பெயர்லாம் அனுப்பலாம். அதை பற்றின விஷயங்கள்லாம் இந்த பகுதியின் இறுதியில் சொல்கிறேன். சூரியனுக்குரிய 1 10 19 28 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தின் 2வது பகுதி, அதாவது இது நீங்கள் 15 30 வரைக்குமே வச்சுக்கலாம். ஒரு நாள் ஓவர்லாப் பண்ணியே நான் சொல்கிறேன். 16 30 தேதிக்குள்ளார உங்களுக்கான நல்ல நாட்கள் எது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதில் பண வரவுக்கான நல்ல நாள் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டியது 16ஆம் தேதி மிக உகந்த நாள். யார்கிட்டேருந்தாச்சும் உங்களுக்கு வியாபாரத்தில் வர வேண்டிய நிலுவைத் தொகை வர வேண்டியது இருந்துச்சுன்னா இந்த தேதியை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் 19ஆம் தேதியுமே உங்களுக்கு மிகச்சிறந்த நாள். அது நியூ ஆர்டர்ஸ் அல்லது நியூ வெஞ்சர்ஸ் அல்லது புதிதாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதை பற்றி ஆலோசனை செய்வது, இதற்கான உகந்த நாள். அந்த தேதியில் நீங்கள் எடுக்கக்கூடிய வியாபாரம் சார்ந்த முடிவுகள் அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த பகுதியில் ஏப்ரல் மாதத்தின் 2வது பகுதியில் உங்களுக்கு பிரயாணங்களால் அனுகூலங்களை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாளாக அமையக்கூடியது 25ஆம் தேதி. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போய், பிஸ்னஸ் ட்ராவலை பற்றி நான் சொல்கிறேன். பிஸ்னஸ் ட்ராவலாக போய் ஒரு விஷயத்தை செய்து முடிச்சுட்டு வரணும், ஒரு பேங்க் மேனேஜர் அப்ரோச் பண்ணணும், இது மாதிரி சூழ்நிலைகள் இருக்குன்னா 25ஆம் தேதி ஏப்ரல் 2025 தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கும். 29 ஏப்ரல் 2025 இதுவுமே உங்களுக்கு பண வரவுக்கான மிகவும் உகந்த நாள். இந்த தேதியில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் வியாபார ரீதியாக நியூ ஆர்டர்ஸ் வருவதோ அல்லது ப்ராப்பரான பேமெண்ட்ஸ், இவ்வளோ நாள் நிலுவையில் இருந்த பேமெண்ட்ஸ் வருவதோ உங்களுக்கு நடக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய தேதிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த தேதியில் எந்த முயற்சியுமே செய்யாதீங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த தேதியில் நீங்கள் என்ன தான் முயன்றாலும் உங்களுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்காம போயிடும். அது எதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டு நம்ம ஒரு ரிசல்ட் வராத ஒரு நாளில் போய் முயற்சி பண்ணுவான்னு. ஸோ அது மாதிரி என்ன தேதிகள் இருக்குன்னா 17 ஏப்ரல் 2025 இந்த தேதியில் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அது உங்களுடைய உழைப்பை அதிகமாக வாங்கி கொண்டு 100% உழைப்பை வாங்கி கொண்டு ஒரு ஜஸ்ட் பாஸ் ஆன 40% ரிசல்ட்டு கூட அது கொடுக்காது. உங்களை சுத்தலில் விட்டுரும். அதனால் அந்த தேதியை தவிர்த்துக்கோங்க. அதற்கு அடுத்தபடியாக 26 ஏப்ரல் 2025 இந்த தேதியிலுமே எந்த முயற்சியுமே அறவே வைத்து கொள்ளாதீர்கள். இந்த தேதியில் நீங்கள் பண்ணும்பொழுது அது உங்களுக்கு சிரமங்களையே தரும். உங்களுக்கு நீங்கள் ஒரு திட்டம் போட்டு நீங்கள் அந்த தேதியில் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆரம்பத்திலே உங்களுக்கு அடி மேலே அடியை கொடுக்கும்.
ஏன்டா இதை நம்ம தொட்டோம் அப்படிங்கிற மாதிரி உங்களை நினைக்க வைக்கும், அல்லது லாஸை கொடுக்கும், ஃபினான்ஷியல் லாஸை கொடுக்கும். நீங்கள் நம்பி இந்த ஆர்டர் மூலமாக நமக்கு நிறைய ப்ராஃபிட் வரப்போகுது அப்படின்னு நினைப்பீங்க. பட் அந்த தேதியில் துவங்கினதுனால இன்னும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பமே உங்களுக்கு வந்து ரொம்ப லாஸை, ஹெவி லாஸை உண்டு பண்ணிடும். ஜாக்கிரதையாக இருங்க. இது தவிரவும் ஒரு சில தேதிகள் தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நாளாக அமையும். இப்போ ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து இறைவனுடைய வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு நன்மைகள், வியாபார ரீதியாக லாபங்கள் பெருகும் இல்லையா? அதற்கான உகந்த நாளாக நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டியது, நான் ஏற்கனவே சொன்ன தேதி தான், 29 ஏப்ரல் 2025 தெய்வ அனுகூலத்தால் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாள். அந்த தேதியில் நீங்கள் வழிபாடு செய்து ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் வியாபார ரீதியாக முன்னேற்றம் வருவதற்கான ப்ரேயர்ஸ் நீங்கள் பண்ணலாம். அதே போல் 27 ஏப்ரல் 2025 உங்களுடைய வியாபாரம் சிறப்பதற்காக நீங்கள் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வமோ அல்லது குலதெய்வத்திற்கோ விசிட் பண்ணிட்டு வரும்போது அதுவுமே உங்களுடைய ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணும். சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஏப்ரல் 16 முதல் ஏப்ரல் 30, 2025 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இதில் நம்ம ஒரு நாள் சேர்த்தே சொல்கிறேனே, ஏப்ரல் 15 நீங்கள் கூட வைத்து கொள்ளுங்கள். இதில் ஏப்ரல் 15 வந்து உங்களுக்கு வியாபார ரீதியாக ஒரு சில நேரங்களில் லாஸ்ட் மினிட் டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு உங்களை புஷ் பண்ணும். ஆனால் ஒரே ஒரு நாள் நீங்கள் தள்ளி போடுங்க, 16 வந்து உங்களுக்கு பணம் காசோடைய அந்த ஆர்டர் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஏன்னா 16 ஏப்ரல் 2025 ஒரு பக்கம் பாசிட்டிவ் ரிசல்ட்டையும் தரும், இன்னொரு பக்கம் பண வரவையும் தரப்போகுது. அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு நாள் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய நாள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டைரெக்டாகவே சொல்லலாம், 25 ஏப்ரல் 2025. 25 ஏப்ரலுங்கிறது வந்து உங்களுக்கு வியாபார ரீதியாக மிகவும் உகந்த நாள், வெற்றிகளை தரக்கூடிய நாள். உங்களுக்கு பெரிய அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ எந்தெந்த நாள்லாம் நான் இதில் பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொல்கிறேனோ அது பண வரவுக்கான நாளாகவும் இருக்கலாம், பிஸ்னஸ் ரீதியாக பேச்சுவார்த்தை செய்யக்கூடிய நாளாகவும் இருக்கலாம். இந்த நாளெல்லாம் மிக தேர்ந்தெடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ நான் தேதியை சொல்கிறேன்னா அந்த தேதியை உங்கள் ஃபோன்லேயே இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அல்ல அலாரமாக வச்சுக்கோங்க. அந்த தேதியை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ப்ராப்பராக, அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை தரும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சில தேதிகளில் எந்த விஷயமே செய்யாதீங்கன்னு நான் சொல்லுவேன். அந்த தேதியில் நீங்கள் அந்த விஷயத்தை செய்யும்போது, தொடும் பொழுது அது உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் ரிசல்ட்ஸே கொடுக்கும். அந்த தேதிகளில் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அணுகாமல் இருப்பதே நல்லது. அது போன்ற தேதி எதுனா 17 ஏப்ரல் 2025. இந்த தேதியில் நீங்கள் பண வரவை எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கையை விட்டு காசு போட்டு செலவு பண்ணுற மாதிரி ஆகும், லாஸை தான் கொடுக்கும். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு புது முயற்சி தொடங்குறீங்கன்னா அது ஆரம்பத்திலே உங்களுடைய உழைப்பை வாங்கி கொண்டு அதற்குரிய ரிசல்ட் கொடுக்குமான்னு கேட்டால் 1% கூட ரிசல்ட் கொடுக்காம உங்களை டோட்டலாக முடிச்சு விட்டுரும். அதே போல் 26ஆம் தேதியுமே அதே மாதிரி தன்மை உடையதே. 26 ஏப்ரல் 2025 உங்களுக்கு உங்களுடைய உழைப்பை சுரண்டி கொண்டு ரிசல்ட் தராத ஒரு நாளாக அமைந்திடும். இந்த நாட்களை அறவே தவிர்த்துருங்க. அந்த தேதியில் எதுவுமே செய்யாதீங்க, இருக்கிறத காப்பாற்றிக்கிட்டால் போதுங்கிற மாதிரியான நாட்கள் அதெல்லாம். அதே போல் பிரயாணங்களால் அனுகூலங்கள் பெற்றுத்தரக்கூடிய நாள்னு ஒரு சில நாட்கள் இந்த மாதத்தில் காணப்படுது. அது எதுனா 19 ஏப்ரல் 2025. இந்த தேதியில் நீங்கள் ஒரு இடத்துல இருந்து பிஸ்னஸ் ரீதியாக இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போய் ஒரு சில விஷயங்களை அச்சீவ் பண்ணக்கூடிய நாளாக அமையுது. அது வந்து நீங்கள் உங்களுடைய வியாபார ரீதியான ப்ரொப்போசல்ஸ்க்கான ஒரு ட்ராவல் டேட்டா வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் ரொம்ப பாசிட்டிவாகவே கிளிக் ஆகும். இப்போ தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நாட்கள்னு ஒரு சில நாட்கள் இருக்கும். அந்த தேதியில் நீங்கள் வழிபாட்டின் மூலமாக இப்போ உங்களுடைய பிஸ்னஸ் சிறக்கணுங்கிறதுக்காக ஒரு இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு போகிறதோ குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதோ அது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வைத்துக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா 25 ஏப்ரல் 2025 இந்த தேதி வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரக்கூடிய, அதாவது தெய்வ வழிபாட்டால் நல்ல ரிசல்ட் தரக்கூடிய நாளாக அமையுது. இந்த ஒரு நாள் வந்து பண வரவுக்கும் உகந்த நாளாக இருக்குது, நியூ டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது, தெய்வ அனுகூலத்திலையும் பெற்றுத்தரக்கூடிய நாளாக அமையுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
குருவுக்குரிய 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு ஏப்ரல் 15 தொடங்கி 30 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுது, இந்த 2025 வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தின் 2வது பகுதியில் எந்தெந்த தேதிகள் உங்களுக்கு நன்மைகள் தரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வியாபார ரீதியாக ஒரு மோட்டிவேஷன் தரக்கூடிய ஒரு மாதம் தான். நீங்கள் எதிர்பார்த்த சில நல்ல வெற்றிகள் பெறுவதற்கோ அல்லது புதிதான ஒரு மனிதர்களோ அல்லது ஆர்டர்ஸோ உங்களுக்கு சந்தோஷப்படுத்துவதற்கான மிகவும் ஒரு உகந்த நாளாகவே அமையுது. அதுலேயும் 15 ஏப்ரல் 2025 அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான டேட். ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு ஏற்ற வெற்றிகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவே துவங்குது. அதற்கு அடுத்தபடியாக 18 ஏப்ரல் 2025 இந்த தேதியிலையுமே நீங்கள் பண வரவை எதிர்பார்க்கலாம். அல்லது புதிதாக ஏதேனும் ஒரு கணக்கே தொடங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த தேதியெல்லாம் தேர்ந்தெடுத்து பண்ணும் பொழுது அது உங்களுக்கு ப்ளசண்ட்டான ரிசல்ட்ஸை, பாசிட்டிவான ரிசல்ட்ஸை தரும். ரொம்ப முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு வெகுமதிகளை தரக்கூடிய மற்றொரு நாளாக அமையக்கூடியது 27 ஏப்ரல் 2025 30 ஏப்ரல் 2025 இந்த 2 தேதிகளுமே எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட் தரக்கூடிய டேட்டாக அமையுது. இதில் ஒரு சில நாட்கள் வார நாட்களாக இல்லாமல் ஹாலிடேஸாக கூட அமையுது. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஹாலிடேங்கிறதே கிடையாது. அது இறுதி நாட்களாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஹாலிடேயாக இருந்தாலும் சரி, கரெக்டாக அன்றைக்கி தான் ஒரு கிளைண்ட் கால் பண்ணுவாங்க, அன்றைக்கி தான் ஒரு ஆர்டர் சைனப் ஆகும், ஆர்டர் விஷயமாக கால் பண்ணுவாங்க. நமக்கு ஒரு பக்கம் பொழப்பையும் பார்க்கணும் இல்லையா, ஏன்னா இது எல்லாமே ஓனர்ஷிப் எடுத்து நீங்களே ஓனாக பண்ணக்கூடியது. ஸோ அதில் 27 உங்களுக்கு ஹாலிடேக்கான நாளாக இருந்தாலும் அது அன்றைக்கி பிஸ்னஸ் ரீதியாக வெற்றிகளை தரக்கூடிய நாளாக இருக்குங்கிறத நான் மறுபடியுமே பதிவு பண்ணுறேன். இதில் எந்த தேதிகளில் நீங்கள் உஷாராக இருக்கணும், எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாதீங்க தயவுசெய்து. அன்றைய தினம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தொட்டிங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தரும், நஷ்டங்களை தரும் அப்படின்னு சொல்லணும்னா 17 ஏப்ரல் 2025 சொல்லலாம். அதே போல் 22 ஏப்ரல் 2025, அப்புறம் 26 ஏப்ரல் 2025 இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுப்பதற்கு பதில் அது கெடு பலன்களையே உண்டு பண்ணும். நமக்கு நஷ்டம் நல்லாவே தரப்போகுதுன்னு தெரிந்துமே அந்த தேதியில் ஏன் நம்ம ஒரு முயற்சி எடுப்பானே, அந்த தேதி நம்மளை வச்சு செய்ய போகுது அப்படிங்கும்போது அந்த தேதியை தயவுசெய்து தவிர்த்துருங்க. அந்த தேதியில் நீங்கள் செய்யக்கூடியது எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதேபோல் தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல நாள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில தேதிகள் பார்த்திங்கன்னா நம்ம வியாபாரம் சிறப்பதற்காக நம்ம இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சில ரொம்ப ஃபேமஸான ஒரு உணவு செயின் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கக்கூடிய ஒரு அதிபர் திருப்பதி பெருமாள் அவருடைய பிஸ்னஸ்க்கு பார்ட்னராக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு வருஷத்தின் இறுதியிலையும் ஒரு 10% அந்த உண்டியலில் போய் போட்டு வருவாராம். ஒரு இன்டர்வியூவில் கூட சொன்னார். அது மாதிரி தெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த 27 ஏப்ரல் 2025 தேர்ந்தெடுத்துக்கோங்க. அன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையினால் உங்களுடைய வியாபாரம், ஒரு சில பேர் வேண்டுதல் கூட வைத்திருக்கலாம், ஆனால் அந்த வேண்டுதலை நிறைவேற்ற முடியாமல் கூட போயிட்டு இருந்திருக்கலாம். பட் இந்த தேதியை தேர்ந்தெடுத்து நீங்கள் அதை செய்யும்போது உங்களுக்கான ப்ராப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். நீங்கள் எண்ணி பார்க்காத வகையில் உங்களுடைய பிஸ்னஸ் பூம் ஆவதற்கு அதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ராகுக்குரிய 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் 15, 2025 முதல் 30 ஏப்ரல் 2025 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இதில் இந்த வாரத்தின் முதல் நாளாக நீங்கள், அதாவது வாரத்தின் 2வது பகுதியில் முதல் நாளாக வரக்கூடிய 16 ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அதற்கான ஒரு சிக்னல்ஸ்லாம் 15 ஏப்ரலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். 16 ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவுக்குரிய நாளாக அமையும். அந்த தேதியில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு பண வரவு வரும். அதே போல் 19 ஏப்ரல் 2025மே ரொம்ப பாசிட்டிவான நாளாக அமையுது. அந்த தேதியில் முயற்சிகள் பண்ணுங்கள், உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். 22 ஏப்ரல் 2025 அப்படிங்கிற நாளுமே உங்களுடைய முயற்சிகளுக்குரிய வெற்றிகளை தரக்கூடிய நாள். பொதுவாக இந்த 4, 8 வரக்கூடிய தேதிகள் எல்லாமே
சில நேரங்களில் எல்லாருக்கும் சிரமங்களை தான் தரும். ஆனால் உங்களுடைய தேதியை பொறுத்த வரைக்கும் நீங்களே ராகுக்குரியராக இருக்கிறதுனால 22 ஏப்ரல் 2025 தேர்ந்தெடுத்து நீங்கள் ஒரு முயற்சியை தொடங்கும் பொழுது அது உங்களுக்கு குட் ரிசல்ட்ஸையே தரும். அதே போல் உங்களுக்கு பண வரவுக்கான மற்றொரு அற்புதமான ஒரு நாளாக பாசிட்டிவான டேட்டாக அமைவது இந்த மாதத்தில் பிற்பகுதியில் 24 ஏப்ரல் 2025 இந்த தேதியில் பண வரவுக்கான நாள். நியூ ஆர்டர் சைன் அப் ஆகிறது, அல்லது நீங்களே எதிர்பார்க்காத வண்ணம் வேறு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எடுத்து செய்வதற்கான ஆர்டர்ஸ் வர்றது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். எல்லாத்துக்கும் மேலே தெய்வ அனுகூலத்தால் நன்மைகள் பெறக்கூடிய நாட்கள்னு ஒரு சில நாட்கள் இருக்குது. அந்த தேதியில் வித்தியாசமாக என்ன ஒரு விஷயம் நடக்கும்னா, உங்களுடைய வியாபாரம் ஜெயிப்பதற்காக நீங்கள் ஒரு ஆலய வழிபாடோ அல்லது தெய்வ வழிபாடோ செய்யும் பொழுது அது பெரிய ரிசல்ட்ஸை உங்களுக்கு கொடுத்துரும். அது நீங்கள் எதிரே பார்க்காத மாதிரி உங்களுடைய ப்ரேயர்ஸை இம்மிடியட்டாக ஆன்சர் செய்யப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அந்த நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா 27 ஏப்ரல் 2025 இந்த தேதியில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பிரயாணம் பண்ணி நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை பார்ப்பதாக இருந்தாலும் சரி, ரொம்ப ப்ராப்பராக அதை செய்யுங்க. அதே போல் 26 ஏப்ரல் 2025 இந்த தேதியுமே உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தால் வெற்றி தரக்கூடிய நாள். இதில் முயற்சிகளை அறவே தவிர்க்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு சில நாட்கள் இருக்குது. அந்த தேதியில் எந்த முயற்சியுமே வச்சுக்காதீங்க. தெய்வ வழிபாடுங்கிறது பண்ணுறது கூட செய்யலாம், தப்பு ஒன்றும் இல்லை. பட் பணம் கொடுக்கல் வாங்கல், வியாபார ரீதியான முக்கிய முடிவுகளை எடுப்பது, இந்த விஷயங்களெல்லாம் அறவே தவிர்க்கணும்னா அது இந்த மாதத்தில் அவாய்ட் பண்ண வேண்டிய டேட்டாக 26 ஏப்ரல் 2025 அமையுது. பட் இந்த நாளில் நீங்கள் ஒரு பிரயாணம் பண்ணி ஒரு இஷ்ட தெய்வ வழிபாட்டுக்காக பிரயாணம் பண்ணி அடுத்த நாள் நீங்கள் போய் சேருவதற்கு அந்த ப்ராசஸ்லாம் பண்ணலாம். பட் பணம் கொடுக்கல் வாங்கல் பொறுத்த வரைக்கும் அல்லது வியாபார ரீதியான முடிவுகளை எடுப்பதற்கு, நியூ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுவதற்கு, எக்ஸ்பேன்ஷனுக்கு பிளான் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் சிறந்த நாள் அது கிடையாது. அதே போல் 17 ஏப்ரல் 2025 இந்த தேதியுமே அறவே தவிர்த்துக்கோங்க. இந்த தேதியிலையுமே நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சிகளை 100% உங்களிடம் உழைப்பை வாங்கி கொண்டு அதற்குரிய ரிசல்ட் பார்த்திங்கன்னா 1% கூட தராது. எதுக்கு அப்படி ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ரிசல்ட்டே தராத நேரத்தை நம்ம தேர்ந்தெடுத்து அந்த நாளில் போய் ஒரு விஷயத்தை பண்ணுவானே. அதனால் அந்த தேதிகள்லாம் மறவே தவிர்த்துக்கோங்க. உங்களுக்கான பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வேணும்னா நான் சொன்ன தேதிகளில் பணம் வருவாய் தரக்கூடிய தேதிகளில் நீங்கள் முயற்சிகள் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கண்டிப்பாக தரும். புதனுக்குரிய 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தின் பிற்பகுதி, அதாவது ஏப்ரல் மாதத்தின் 2வது பாகம்ங்கிறது 16 துவங்குது. நான் 1 டேக்கு முன்னாடியிலேருந்தே கூட சொல்கிறேன். ஏப்ரல் 15, 2025 முதல் ஏப்ரல் 30, 2025 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இதில் 15 ஏப்ரல் 2025ங்கிறது ரொம்ப பாசிட்டிவான நாளாகவே அமையுது. அன்றைய தினம் நீங்கள் வியாபார ரீதியாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம், பண வரவுகளை எதிர்பார்க்கலாம். அது உங்களுக்கு சிறப்பாக நடந்தேறும். அதே போல் மற்றொரு பாசிட்டிவான டேட், அது வியாபார ரீதியாக நியூ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறது, புது ஒரு சர்வீசஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, நியூ பிஸ்னஸ் லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல நாளாக அமைவது 23 ஏப்ரல் 2025. ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு புதிய ஆர்டர்ஸ் வருவது, உங்களுக்கு ஒர்க்கு கன்ஃபார்ம் ஆகிறது, இது எல்லாமே கூட 23 ஏப்ரல் 2025 நிகழ்வதற்கான வாய்ப்புகள் மிக பெரிதாக இருக்கிறது. பிரயாணங்களால் உங்களுக்கு அனுகூலங்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாளாக அமையக்கூடியது இந்த 2வது பாதியை பொறுத்த வரைக்கும் 30 ஏப்ரல் 2025. ஒரு சில இடங்களிலிருந்து ட்ராவல் பண்ணி போய் ஒரு சில விஷயங்களை அச்சீவ் பண்ணுறது, வியாபார நிமித்தமாக அந்த பிஸ்னஸ் ட்ராவலுக்கு உகந்த நாளாக அமைவது 30 ஏப்ரல் 2025. ஒரு சில நாட்களில் எந்த முயற்சிகளுமே செய்யாதீங்க. அது மீறி செய்யும் பொழுது அது உங்களுக்கு பணங்காசை மட்டும் தராது. நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அதற்கான ரிசல்ட்டை 1% கூட தராது. அது உங்களை போட்டு மண்டைக்காய வச்சிரும். அது மாதிரியான தேதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 17 ஏப்ரல் 2025, அதே போல் 26 ஏப்ரல் 2025 இந்த தேதிகளில் எந்த முயற்சிகளையுமே வச்சுக்காதீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களையும் உங்களுக்கு சிரமங்களையுமே தரும். இப்போ நான் சொன்ன தேதிகளை மிக சரியாக நோட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே இந்த 5ஆம் தேதிக்குரியவர்கள் பொதுவாகவே நீங்கள் பிஸ்னஸில் ஜெயிக்கக்கூடியவர்கள்.
பிஸ்னஸ் தான் உங்களுடைய பிளட்டில் இருக்கக்கூடியது. ஸோ நீங்கள் வந்து ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது மேக்ஸிமம் அது வந்து பலிக்கும். பட்டு நான் சொன்ன இந்த பாசிட்டிவ் டேட்டில் அதை செய்யும்போது ஒரு கூடுதல் சிறப்பு மாதிரி, ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் மாதிரி தான் உங்களுக்கு. அதோட இந்த 5ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு மாத்திரம்தான், 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவர்கள் தேதியின் கூட்டு எண்ணாக கூட இந்த 5ஆம் எண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒரு சில பேருடைய டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டலில் 5 வரும். அப்படி வரக்கூடியவர்கள் கூட பிஸ்னஸ்க்கு மிகவும் உகந்தவர்களே. நீங்கள் இன்னொருத்தவங்கள்ட்ட வேலை பார்த்தா தான் தப்பு, நீங்களே சொந்தமாக பிஸ்னஸ் செய்வது தான் சரி. ஆனால் வியாபார பெயர் மட்டும் ஸ்ட்ராங்காக அமையணும். அப்படி அமைந்தால் உங்களுக்கு அது கண்டிப்பாக வெற்றியை தரக்கூடும். பட் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொன்ன தேதிகளை நோட் பண்ணிக்கிட்டு செய்துட்டு வாங்க. பொதுவாகவே இந்த ஏப்ரல் மாதத்தின் பிற்பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்ஸை தரக்கூடிய ஒரு மாதமாகவே அமைய போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடந்தேறுவதற்கு கொஞ்சம் எஃபர்ட்ஸ் மட்டும் அதிகமாக போட வேண்டியது இருக்கும். பட் அந்த எஃபர்ட்ஸுக்கு தகுந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வராமல் போகாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாதத்தில் தான், மாதத்தின் 2வது பகுதியில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்கள் முயற்சிகளுக்கு குறை வைக்காமல் எந்த அளவுக்கு நீங்கள் முன்னேறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களும் கைகூடும். சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு ஏப்ரல் 15, 2025 முதல் ஏப்ரல் 30, 2025 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த மாதத்தின் 2வது பகுதியுமே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் தரக்கூடிய ஒரு மாதமாகவே அமையுது. ஒரு சில வியாபார ரீதியான வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு அம்சங்கள் அப்படிங்கிறது இருக்குது. சில நேரங்களில் வியாபாரிகள் வந்து நாங்கள் முதலீடு அதிகமாக போட்டிருக்கோம், ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை, அல்லது மணி ரொட்டேஷனுக்கு கூட வியாபாரம் ஆக மாட்டேங்குதும்பாங்க. பட் இந்த காலகட்டம் அப்படி இருக்காது. ரொம்ப ஒரு ப்ராமிசிங்காக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அதுலேயும் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சில தேதிகளில் உங்களுடைய முயற்சிகளை வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு அதிகப்படியான முன்னேற்றங்களை தரும், பணங்காசை தரும். அதில் முதலாவதாக வரக்கூடியது 19 ஏப்ரல் 2025 உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக அமையுது. 15 கூட நல்ல நாள் தான். 15 ஏப்ரல் 2025 பண வரவுக்கான நாள் தான். அந்த தேதியில் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ஒரு அமௌண்ட்டுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நிலுவையில் இருக்கிற அமௌண்ட்டு கூட உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துடும். அதே போல் 19 ஏப்ரல் 2025 அதற்கு அடுத்தபடியாக 24 ஏப்ரல் 2025 பண வரவுக்கான உகந்த நாள். புதிதாக ஒரு விஷயத்தை துவங்குவதற்கான மிக அற்புதமான நாளாக அது அமையுது. 29 ஏப்ரல் 2025 இந்த தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக தெய்வ அனுகூலத்தால் காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமையுது. இந்த தேதியில் உங்களுடைய வியாபாரம் சிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போய் நீங்கள் கடவுளை வணங்குறீங்க அப்படின்னா அது உங்களுடைய பிஸ்னஸை வந்து குரோத்தை வந்து பெரித அளவுக்கு அது உங்களுக்கு கை தூக்கி விடும். ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்ஸை தரும். ட்ராவல் பண்ணி போய் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போய் ஒரு சில விஷயங்களை சாதித்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க 19ஆம் தேதி தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த தேதியில் நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ் ட்ராவல்ஸ் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் செய்ய ப்ரொவைட் பண்ணும். ஒரு சில தேதிகளில் எந்த ஒரு முயற்சிகளுமே வச்சுக்காதீங்க, அது உங்களுக்கு தேவையில்லாத தலைவலிகளை தரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது என்னென்ன தேதிகள்னால் 18 ஏப்ரல் 2025 இதில் இந்த 18ங்கிறது கேலண்டர் முகூர்த்த நாளாகவே போட்டிருந்தாலுமே தயவுசெய்து எதுவும் முயற்சி பண்ணாதீங்க. அது உங்களுடைய உழைப்பை உரிந்து கொண்டு அதற்குரிய ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத தராமல் போயிடும். 17 ஏப்ரல் 2025 உங்களுக்கு பெரிதாக ரிசல்ட்ஸ் தராமல் உங்களை கொஞ்சம் அலக்களிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுது. 26 ஏப்ரல் 2025 இந்த தேதிகளையுமே நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல்கள், வியாபார ரீதியாக நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுத்தாலோ இது எதுவுமே பாசிட்டிவாக அமையாது. ஸோ இந்த தேதியுமே அறவே தவிர்த்து கொள்வது நலம். 6ஆம் தேதி சேர்ந்தவர்கள் பொதுவாக 6, 15, 24 தேதிகளில் பிறந்த நீங்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை ரொம்ப அதிகமாக ஆராய்வீங்க, ஹோம்ஒர்க் பண்ணுவீங்க, ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. மேக்ஸிமம் வந்து அவ்வளோ சீக்கிரம் சோட போயிட மாட்டீங்க, கிளிக் பண்ணிடுவீங்க, உங்களுக்கு ஜெயத்தை உண்டு பண்ணிக்குவீங்க. பட் அதை மீறி ஒரு சில நேரங்கள் நமக்கு கால சூழ்நிலைகள் சரியில்லாத சமயத்தில் தான் நீங்கள் பிரச்சனைகளில் சிக்கிக்குவீங்க. 6ஆம் தேதிக்குரிய வியாபாரமாக செய்யக்கூடியவர்கள் முடிந்தவரை அது வந்து எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயமாக நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணணும். இப்போ நீங்கள் உணவு தொழிலில் இருக்கீங்கன்னா
ஒரு தீம் பேஸ்டு ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ், இட்டாலியன் ஃபுட்டாகவோ செட்டிநாடு ஃபுட்டாகவோ, அது மாதிரி தீம் பேஸ்டு ஆந்திரா குசைன், இந்த மாதிரி தீம் பேஸ்டாக நீங்கள் போகணும். ஜுவல்லரியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, சில பேர் ஆன்டிக் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லுவாங்க, லைட் வெயிட் ஜுவல்லரி சொல்லுவாங்க. அது மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் வியாபாரம் செய்யும் பொழுது, ஏன்னா லக்ஸுரியில் நீங்கள் தான் பீக்காக இருப்பீங்க. ஒரு விஷயம் குவாலிட்டியாக இந்த தரத்துக்கு இந்த மாதிரியான ஒரு செக்மெண்ட்டில் கொடுப்பதற்கான ஒரே ஆளாக நீங்கள் தான் இருப்பீங்க. அது மாதிரியான விஷயங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பெரிய வெற்றிகளை தரும். உண்மையிலேயே இந்த ஏப்ரல் மாதத்தின் 2வது பகுதி ப்ராமிசிங்கான ரிசல்ட்ஸை கொண்டு வரப்போகுது. கூடுதலாக நான் எந்தெந்த தேதிகளை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கணும், அந்த தேதியை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சில விஷயங்களை கடைபிடிக்கும் போது அது உங்களுக்கு குட் ரிசல்ட்ஸே ப்ரொவைட் பண்ணும். ஏப்ரல் 15 முதல் 30, 2025 வரைக்குமான காலகட்டம் கேதுவுக்குரிய 7, 16, 25 தேதிகளில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 16 ஏப்ரல் 2025ங்கிறது உங்களுக்கு பண வரவை தரக்கூடிய மிக அற்புதமான நாளாக அமையுது. அது மட்டும் இல்லைங்க, புதிதாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை துவங்கணும்னாலும் இந்த தேதியில் துவங்குனீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறத அது உண்டு பண்ணும். சரி, நெக்ஸ்ட்டு வேறு என்ன டேட் பாசிட்டிவான டேட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தின் பிற்பகுதியில் 19 ஏப்ரல் 2025 இது பாசிட்டிவாக இருக்குது. இந்த தேதியில் ஒரு டிசிஷன் எடுத்து நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்கிறீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை தரும். 25 ஏப்ரல் 2025 இதுவுமே ஒரு பாசிட்டிவான டே. அது உங்கள் பணங்காசு பெறுவதற்காக இருந்தாலும் சரி, புதிய முயற்சிகள் செய்வதற்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். தெய்வ வழிபாட்டால் உங்களுடைய வியாபாரம் நன்மைகள் பெறுவதற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய தினம் 29 ஏப்ரல் 2025. இந்த தேதியில் நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு முயற்சிகள் அப்படிங்கிறது, இஷ்ட தெய்வ வழிபாடுங்கிறது 100% உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும். அது உங்களுடைய பிஸ்னஸோடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இடத்துல இருந்து ட்ராவல் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போய் பிஸ்னஸ் ரீதியாக முயற்சிகளை மேற்கொள்வதற்கு, பிஸ்னஸ் ட்ராவல்ஸ்க்கு உகந்த நாட்களாக நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டியது 25 ஏப்ரல் 2025. இந்த தேதியில் ஒரு பிஸ்னஸ் ட்ராவல் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸை உண்டு பண்ணும். நீங்கள் எந்த விஷயத்தை நினச்சி நீங்கள் ட்ராவல் பண்ணிங்களோ அது இம்மிடியேட்டாக சைன் அப் ஆகும். ஒரு சில தேதிகள் எந்த ஒரு விஷயமே தயவுசெய்து செய்திடாதீங்க, கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த தேதியில் ஒரு விஷயத்தை வைத்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு சிக்கல்களே உண்டு பண்ணும், ஃபெயிலியர்ஸே கொடுக்கும். அப்படின்னா அது 17 ஏப்ரல் 2025, 26 ஏப்ரல் 2025. இந்த 2 தேதிகளில் எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் முன்னெடுத்தாலுமே அது உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களை தரும், உங்களுடைய உழைப்புக்கேற்ற ரிசல்ட்ஸை தராது. அப்புறம் ஏன் அந்த தேதியிலே போய் நம்ம முட்டிகிட்டு இருப்பானே. ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன பாசிட்டிவ் தேதியில் முயற்சிகளை வைத்துக்கொள்ளுங்கள். அவாய்ட் பண்ணோன்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள், நல்லதுங்கிறது நடக்கும். குறிப்பாக வியாபார பெயருமே ஸ்ட்ராங்காக அமைச்சுக்கோங்க. ஏப்ரல் 15, 2025 முதல் ஏப்ரல் 30, 2025 வரைக்குமான காலகட்டம் சனி கிரகத்திற்குரிய 8, 17, 26 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கா போகுது. ஸோ இந்த மாதத்தின் பிற்பகுதியான இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 15 நாட்கள் சுமாராகவே தான் இருக்கும். ரொம்ப ஃபெயிலியர்ஸ் வந்துடாதுனாலுமே கூட நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த மாதம் கூட உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும். அது எப்படி சார், ஒரு பக்கம் எனக்கு ரிசல்ட் பெருசாக கிடைக்காதுங்கிறீங்க, ஆனால் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணால் ஓகேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த தேதிகளில் நமக்கு ரிசல்ட் தராதோ கிடைக்காதோ அந்த தேதிகளில் நம்ம தேவையில்லாமல் முயற்சியே பண்ணக்கூடாது, அமைதியாக இருந்துடணும். அந்த தேதிகளை தவிர்த்துட்டு நம்ம மற்ற தேதிகளில் முயற்சிகள் பண்ணோன்னா நமக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். 21 ஏப்ரல் 2025 அந்த மாதிரியான ஒரு நாள் தான். உங்களுடைய முயற்சிகளை பெரிதாக வைத்து கொள்ளாதீர்கள். இத்தனைக்கும் வாரத்தின் முதல் நாளாக வருது அப்படிங்கிறதுனாலேயே சில பேர் மீட்டிங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பீங்க, கிளையண்ட்ஸை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிதாக ஒரு பிஸ்னஸ் துவங்குவதற்கான ஒரு பேச்சுவார்த்தைகளுக்கான நாளாக கூட அதை நீங்கள் அமைச்சிருந்துருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே அது ரிசல்ட் தராது. அப்படிங்கும்போது அந்த தேதியில் ஏன் எஃபர்ட்ஸ் போடுவானே, நம்ம பேசாமல் நம்ம இருந்த வேலையை பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்திருக்கலாம் இல்லையா. அது மாதிரியான ஒரு நாளாக
அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணி கடந்து போயிடுங்க. அதுபோல் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கேலண்டரில் முகூர்த்த தேதின்னு போட்டிருப்பான். பட் அது உங்களுக்கு பொருந்தணும் இல்லையா? உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜியில் பொருந்தாத நாளில் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது அது எப்படி வெற்றியை கொடுத்துரும், அது தோல்வியை உண்டு பண்ணிடும் இல்லையா? அது மாதிரியான விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். 30 ஏப்ரல் 2025மே ஒரு முகூர்த்த நாளாகவே இருந்தாலும் அந்த தேதியில் இந்த முயற்சிகளும் வைத்து கொள்ளாதீர்கள். உங்களுடைய வைப்ரேஷனுக்கு அது செட் ஆகாத நாளாக அமையுது. சரி, பண வரவுக்கான நல்ல நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா 15 ஏப்ரல் 2025 உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை வந்து சேர்வதற்கான முயற்சிகளை முன்னெடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு இம்மிடியேட்டாக நல்ல ரிசல்ட்ஸை தரும். அதே போல் 23 ஏப்ரல் 2025மே உங்களுக்கு மிகவும் உகந்த நாள். இவ்வளோ நாள் கிணத்துல போட்ட கல் மாதிரி நகராமல் இருந்த விஷயங்கள் கூட இந்த தேதியில் முயற்சி பண்ணிங்கன்னா கடகடகடன்னு விஷயங்கள் வந்து மூவ் ஆகும், உங்களுக்கு வெற்றிகளை தரும். 24 ஏப்ரல் 2025மே வந்து உங்களுக்கு பண வரவுக்கான மிகுந்த ஏற்ற நாள். அந்த தேதியில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைக்கு பணம் வந்து சேரும். தெய்வ அனுகூலத்தால் வியாபாரத்தில் வெற்றிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது எந்த தேதி உருவாக்கி தரும்னா 26 ஏப்ரல் 2025. இந்த தேதியில் நீங்கள் ஒரு சில பேர் வந்து வியாபாரம் சேர்க்கணுங்கிறதுக்காக இஷ்ட தெய்வ வழிபாடோ குலதெய்வ வழிபாடோலாம் செய்வாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து இந்த 26 ஏப்ரல் 2025ங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அமையும். 28 ஏப்ரல் 2025 இந்த தேதியில் வந்து உங்களுக்கு புதிதாக ஒரு ஒப்பந்தம் சைன் அப் ஆகிறதுக்கோ அல்லது அது சார்ந்த விஷயங்களை பேசுவதற்காகவோ நீங்கள் அமைத்து கொள்ளலாம், அது தவறில்லை. பட் அந்த சைன் அப் பண்ணுறது வந்து ஒரு பாசிட்டிவான நாளில் செய்யுங்க. அது வந்து 23 ஏப்ரலாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 24 ஏப்ரல் 2025 கூட வச்சுக்கோங்க. பட் அதுக்கான டிஸ்கஷன் பண்ணுவதற்கான நாளாக 28 ஏப்ரல் 2025 தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். பொதுவாகவே இந்த 8, 17, 26 தேதிகளை சேர்ந்தவங்களுக்கு வியாபாரம் அப்படிங்கிறது ஒரு எட்டாக்கனி தான். நீங்கள் ஒரு பேஷனேட்டாக இறங்கியிருப்பீங்க. பட் உங்களுடைய முயற்சிகளுக்குரிய வெற்றிகளை உடனே கொடுத்துருமான்னு கேட்டால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தான் தரும், ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தரும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய ஆதிக்க ரீதியாகவே மந்தக்காரகன்னு சொல்லக்கூடிய சனியின் ஆதிக்கத்தில் வரீங்க. 8, 17, 26 அந்த ஆதிக்கத்தில் வரும் பொழுது அது கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸை தரும். அதனால் நீங்கள் ரொம்ப உடனடியாக எல்லாமே நடந்தணும்னு எதிர்பார்த்துடாதீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டாக்டிக்கலாக ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு அப்ரோச் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த தேதிகள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் அடுத்து சொல்லக்கூடிய ஸ்ட்ராங்கான பிஸ்னஸ் நேம் அமைச்சுக்கிறதையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். செவ்வாய்க்குரிய 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு ஏப்ரல் 15, 2025 முதல் ஏப்ரல் 30, 2025 வரைக்குமான காலகட்டம் எந்தெந்த தேதிகள் பாசிட்டிவாக இருக்க போகுதுங்கிறத முதல்ல பார்த்துருவோம். 18 ஏப்ரல் 2025 பண வரவுக்கான மிகுந்த ஒரு சூப்பரான ஒரு நாளாக அமைது. அதே போல் இந்த வாரத்தின் 2வது பகுதி தொடங்குவதற்கு ஒரு நாள் முன்னாடியான 15 ஏப்ரல் 2025மே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பணங்காசை பெருக்கிக் கொள்வதற்கும் சரி, அல்லது நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் பாசிட்டிவாக இருக்கிறதுக்குமே சரி, அல்லது நிலுவைத் தொகைகளை ஃபாலோ பண்ணி பெறுவதற்கும் சரி, அந்த 15 ஏப்ரல் 2025ங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது. தெய்வ அனுகூலத்தால் வியாபாரத்தின் வெற்றிகளை பெருக்கிக் கொள்வதற்கான மிக அற்புதமான நாளாக அமையக்கூடியது 27 ஏப்ரல் 2025. இந்த தேதியில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போய் நீங்கள் ஒரு தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வரீங்க, உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 27 முயற்சி பண்ணுங்கள். அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். நிறைய பேர் வியாபாரம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த திருவண்ணாமலை கிரிவலமாக போவாங்க. அது மாதிரியான நீங்கள் வந்து பிரார்த்தனை விஷயங்கள்லாம் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை தரும். ஒரு சில தேதிகளை அறவே தவிர்த்துக்கோங்கன்னு சொல்லுவேன். அந்த தேதியில் எந்த முயற்சியுமே வைத்து கொள்ளாதீர்கள். அப்படி மீறி நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணணும்னு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வரக்கூடிய நாட்களில் எதை சொல்லுவேன்னா 17 ஏப்ரல் 2025 இந்த தேதியில் எந்த ஒரு முயற்சியுமே வச்சுக்காதீங்க. மீறி நீங்கள் செய்யும் பொழுது 100% நீங்கள் உழைப்பை கொட்டினாலும் 1% ரிசல்ட்ஸ் கூட கிடைக்காமல் போயிடும். அதே போல் 26 ஏப்ரல் 2025 இந்த தேதியுமே அறவே தவிர்த்துக்கோங்க. இந்த தேதியில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பெரிதாக பலன் தந்து விடாது, உங்களுக்கு நிறைய சிரமங்களையே உண்டு பண்ணும். ஸோ இந்த தேதியை அவாய்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன பாசிட்டிவ் டேட்டில் ஒரு விஷயத்தை செய்கிற முயற்சிகளை பாருங்கள், அது உங்களுக்கு அனுகூலமாக அமையும்.
பொதுவாகவே இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கைவிடாது. உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டிங்கான ரிசல்ட்ஸை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். பட் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண வைக்கும். பட் எனக்கு வந்து ஈஸியாக வந்துடணும், பிஸ்னஸ் ஈஸியாக நான் ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது செய்யக்கூடாது. பட் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட்ஸை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இது இருக்குது. அதுவும் மாதத்தின் பிற்பகுதி வந்து ரொம்ப பாசிட்டிவ் நோட்லேயே அமையுது. சில நேரங்களில் ஒரு சில வியாபாரங்கள் கைக்கு வர மாதிரி இருக்கும். பட் அது பேச்சுவார்த்தை நிலுவையிலே இருந்துக்கிட்டு இருக்கும், அல்லது இழுபறியாகவே இருந்து லாஸை உண்டு பண்ணிடும். அந்த லாஸை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன இந்த ஆஸ்பீஷியஸ் டேஸில் உங்களுக்கு எது ரிசல்ட்ஸ் தரும்னு ஒரு சில தேதிகள் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த தேதியில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு கிளிக் ஆகும். 27, 18, 9 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் பொதுவாகவே நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியவங்க. அந்த அளவுக்கு வந்து மதிநுட்பங்கிறதெல்லாம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். பட் எந்த இடத்துல நீங்கள் சிக்கலுக்கு உள்ளாகிறீங்கன்னா ஹேஸ்டி டிசிஷன்ஸ், ரொம்ப வேகமாக சில நேரங்களில் டிசிஷன்ஸ் எடுப்பது மட்டும்தான் உங்களுக்கு பாதகமாக முடிஞ்சிடும். ஸோ அது மாதிரி ரொம்ப அசட்டையாகவோ அவசரமாகவோ எந்த முடிவும் நீங்கள் வியாபார ரீதியாக எடுக்கக்கூடாது. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எனிமி. ஸோ ஒரு விஷயத்தை நிதானித்து ஆராய்ஞ்சு நீங்கள் அடிப்படையிலே மெட்டிகுலஸாக பிளான் பண்ணுறவர் தான். பட் சம்டைம்ஸ் உங்களை அறியாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய வேகமான டிசிஷன்ஸ் வந்து உங்களுக்கு கை கொடுக்காமல் போயிடலாம். அதையும் குறிப்பாக இப்போ நான் எந்த தேதிகளை அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறேனோ அது மாதிரி தேதிகளில் உங்களோட முயற்சிகளை வைத்துக்கொள்ளாமல் இருப்பது கூட உங்களுக்கான வெற்றிக்கான ஒரு வழி தான். ஸோ எது பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வருதோ அந்த தேதியை தேர்ந்தெடுங்க. உங்களுடைய கேரக்டர் அறிந்து பிஸ்னஸ் அணுகுங்க, அது உங்களுக்கு நிச்சயம் கைவிடாது. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது இந்த மாதத்தின் 2வது பகுதி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. அதில் நான் சொல்லியிருக்கிற தேதிகள்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்தந்த தேதிகளில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள்ங்கிறது கிடைக்கும். இதில் ஒரு விஷயம் நல்லா சொல்லியிருப்பேன், ஒரு சில தேதிகளை அறவே தவிர்த்துருங்க, எந்த முயற்சியும் பண்ணாதீங்கன்னு. அந்த தேதியை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு தான் ரொம்ப வந்து தேவையில்லாத அலைச்சலாகவும் எஃபோர்ட்டு ரொம்ப அதிகம் வாங்கிட்டு 1% கூட ரிசல்ட் கொடுக்குறது மாதிரி இல்லாமல் போயிடும். அதனால் அது நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பணம் வரவுக்கான நாட்கள்லையும் நீங்கள் பண வரவை எதிர்பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த இலவச பொது பலன்களுக்கான குறிப்புகளை சொல்லிடுறேன். இப்போ ஒவ்வொருத்தருடைய பிஸ்னஸுமே நீங்கள் வந்து செய்துட்டு இருக்கும்போது ஒரு சில பிஸ்னஸ் நல்லா போகலாம், ஒரு சில பிஸ்னஸ் வந்து காரணமே இல்லாமல் வந்து ரொம்ப டல் அடிக்கலாம். பட் இது என்ன பண்ணணும், எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அதற்கு நம்ம அடிப்படையிலே செக் பண்ண வேண்டியது உங்களுடைய பிஸ்னஸ் நேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கா இல்லையா, உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய எண்ணிற்கும் பிஸ்னஸ் நன்றாக பொருந்திருக்கா. அல்லது ஒரு சில பேர் இப்போ தான் பிஸ்னஸே ஆரம்பிக்க போகிறதா இருப்பீங்க, பிஸ்னஸ் நேம் கூட நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அது வந்து உங்களுக்கு லாபங்களை தருமா, இவ்வளோ முதலீடு போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோமே அது லாபங்களை தருமா அப்படின்னு கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் யோசிக்காதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு உங்கள் பிஸ்னஸ் நேமு, அப்புறம் உங்களுடைய அந்த பிஸ்னஸை ரன் பண்ணக்கூடிய உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, சப்போஸ் உங்கள் கூட யாராச்சும் பார்ட்னர் இணைந்து பண்ண போகிறாங்கன்னா அவங்க டேட் ஆஃப் பர்த்தையும் சேர்த்து அனுப்புங்க. உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் நேம் நல்லா இருக்கா இல்லையா, அப்படி நல்லா இல்லைன்னா என்ன செய்யணும், நல்லா இருந்துச்சுன்னா ஏன் நல்லா இருந்துச்சு, எல்லா தகவல்களையுமே நான் தெளிவாக சொல்கிறதா இருக்கேன். கீழே தெரிகிற வாட்ஸ்அப் பண்ணி இருக்குது, நான் கேட்ட டீட்டெயிலில் அனுப்பி விடுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்களுக்கான குறிப்பு நான் 3 நாட்களுக்குள்ளார அனுப்பிச்சி வைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.